தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்தோட பட்டா, சிட்டா, அடங்கல், வில்லங்கம், எஃப்எம்பி இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். எங்கே என்ன சர்வே நம்பர் அப்படிங்கிறத எந்த தகவலும் இல்லாமல் கூட நாம் அந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் இப்போ வந்திருக்குது. நீங்கள் மொபைலில் தமிழ் நிலம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் இந்த மாதிரி நீங்கள் பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு போய் அங்கே நின்று அந்த ஏரியா அந்த சர்வே நம்பர் யாருது, அந்த ஓனர் யார், பட்டா என்ன, சிட்டா என்ன, வில்லங்கம் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் அதோட பத்திரம், மூலப்பத்திரம் எல்லாத்தையுமே நம்மளால் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பத்திரம், மூலப்பத்திரம் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான தொகையை கட்டிட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். மொபைல் ஆப்ஷன்லேயும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வெப்சைட் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம தமிழ் நிலம் ஜிஐ வியூவரில் வந்துட்டீங்க அப்படின்னா தமிழோட ஃபுல் வியூவுமே இருக்குது. நீங்கள் தொகுதி வாரியாக்கி இருக்குது. எம்பி தொகுதி என்ன, எம்எல்ஏ தொகுதி என்ன, ஒரு மாவட்டத்தோட தொகுதி என்ன, ஒரு வட்டத்தோட மேப் என்ன, அதே மாதிரி ஒரு கிராமத்தோட மேப் என்ன, அதே மாதிரி அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற என்னென்ன சர்வே நம்பர் இருக்குது, ஒவ்வொரு சர்வே நம்பரோட பட்டா நம்பர் என்ன, சிட்டா நம்பர் என்ன, எஃப்எம்பி எப்படி இருக்குது, அதோட அடங்கல் எப்படி இருக்குது, அதோட வில்லங்க சான்றிதழ் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ கணினிமயமாக்கப்பட்டதுனால, டிஜிட்டைசேஷன் ஆனதுனால எல்லாத்தையுமே நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும், எல்லாத்தையுமே நம்மளால் வியூ பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் பல தகவல் இருக்குது. நாம் ஒரு சிறு தகவலை மட்டும்தான் சொல்கிறோம். இந்த வெப்சைட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நாம் சொல்லாத பல தகவலுக்கு இது உங்களுக்கு தெரிய வரும். வெப்சைட்டை பொறுத்தவரையில் இந்த தளத்துக்கு வந்துருங்க. tngis.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துட்டிங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி லைவ் மேப் வந்துடும். ஸோ லைவ் மேப் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மோடில் தான் இருக்குது. நம்ம லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ இல்லை. நீங்கள் ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு. இது தமிழ் நிலம் ஜிஐ வியூவர் அப்படிங்கிறது தான். இங்கே போனீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி லேயர்ஸ் என்ன வேணும், ஸ்ட்ரீட் மேப் வேணுமா, சேட்டலைட் வேணுமா, டெரைன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி வரும். நீங்கள் கூகுள் மேப்பில் பார்க்குறீங்களா அதே மாதிரி தான். அதே மாதிரி திமேட்டிக், அந்த மேப்போட திமேட்டிக் டெமோகிராஃபியா, டோப்போகிராஃபியா, நேச்சுரல் ரிசோர்ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். லேயர்ஸ் என்னென்ன லேயர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, பேசிக்காகவே இருந்தால் போகுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். அந்த ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் ரூரலாக, அர்பனாக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு லொக்கேஷன் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அந்த அட்ரஸ் அடிச்சிங்கனாக்கி தான் அந்த ஏரியாவுக்கு போகும். ஸோ அப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ரூரல்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரூரலில் நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, வில்லேஜ், சர்வே நம்பர், சப்டிவிஷன் இதெல்லாம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மேப் அந்த ஜூம் ஆகி போகும். ஸோ அதை லைவாக பார்க்கலாம் பாருங்கள். செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது நம்ம ஈரோடுன்னு கொடுத்துக்கிறோம். ஈரோடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஈரோட்டை நோக்கி அந்த மேப் மூவ் ஆகுது தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் தாலுக்காவில் பெருந்துறைன்னு கொடுத்துக்கிறோம். இப்போ பெருந்துறை நோக்கி மேப் மூவ் ஆகும் வந்துச்சுங்களா. ஸோ பெருந்துறையில் நம்மளுக்கு எவ்வளோ கிராமம் இருக்குது, ஆல்மோஸ்ட் பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா 28லேருந்து 32 பஞ்சாயத்துகள் இருக்குது. 28 பஞ்சாயத்துகள் கண்டிப்பாக சொல்ல போனால். இதில் நாம் சின்ன வீரசங்கிலின்னு ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ மேப் அந்த கிராமத்தை நோக்கி போகும். போதுங்களா. இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற சர்வே நம்பர் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஜூமே பண்ண மாட்டாங்க. கிராமத்தில் இருக்கிற சர்வே நம்பர் எல்லாமே ஜூம் ஆகும். இப்போது இதில் நான் ஒரு சர்வே நம்பர் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச சர்வே நம்பர் ஒன்று செலக்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு சர்வே நம்பர் செலக்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச சர்வே நம்பர்னு பண்ணல, 44ன்னு செலக்ட் பண்ணலாம். இப்போது நேராக அந்த 44 நோக்கி போயிடுச்சுங்களா. ஸோ இந்த 44ஓட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். 44ஓட மேப் வந்துருச்சு. உங்களோட டோப்போகிராஃபி இந்த மேலேருந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சேட்டலைட் வியூவில் நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க. இதோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் இண்டிகேட் ஆகிருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கு, வில்லேஜ் இது எல்லாமே கொடுத்தது எல்லாமே வந்துருச்சா. அதில் யூலிப்பின் நம்பர் முதல்கொண்டு கொடுத்துருக்காங்க. சர்வே நம்பரு என்ன, சப்டிவிஷன், அது கொடுக்குற நிறைய சப்டிவிஷன் இருக்குது பாருங்கள். 1A 1Bன்னு இருக்குது 44லேயே. ஸோ அதில் நாம் பட்டாவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அப்படின்னா பட்டாவை பார்த்துக்கலாம், எஃப்எம்பி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெக்டர்ஸு, இதோட ஈவன் கைட்லைன்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறதுக்கு இது பார்த்துக்கலாம். அதோட ஈஸி பார்த்துக்கலாம். இந்த பவுண்டரியை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் பட்டாவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பட்டா யார் ஓனர்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லியிருப்பாருங்க. 3 ஓனர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இதோட லேண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லேண்டோட பரப்பளவு என்ன,
அப்படிங்கிறதையும் சொல்லிடுது. ஸோ பட்டாவை நான் பார்க்கணுங்க, பட்டாவை லைவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டா வியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பட்டாவை உங்களுக்கு வியூவாக லைவாக காமிச்சிருங்க. இதே எஃப்எம்பியை பார்க்கணுங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்பியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃப்எம்பி வந்துடுது. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மேப்பும் இங்கே நம்ம லைவ் மேப்பும் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆகுதுங்களா. அதே 44ல் 1A 1B எல்லாமே எஃப்எம்பியில் கொடுத்துருக்காங்களா, அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதை அதுலேயே வந்து நான் கைட்லைன்ஸ் வேல்யூவும் பார்த்துக்கலாம். எங்கள் ஏரியாவுக்கு என்ன கைட்லைன்ஸ் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதையும் முதற்கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரைஸ் பர் ஹெக்டார் அப்படிங்கிறத பார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நான் வந்து ஈஸி இந்த வில்லங்கன்னு சொல்கிறாங்களே என்கூம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதையும் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி எல்லா தகவலுமே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்துருச்சு. நீங்கள் போய் ஆஃப்லைனில் வந்து ஏன்னா இந்த இடத்தோட பட்டா சிட்டா எஃப்எம்பி இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்களோ இல்லை விற்கிறீங்களோ அப்படிங்கிறன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்ல. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ லைவில் இருக்குது. யாருமே போய் நான் போய் ஒரு இடைத்தரகரை போய் நாடி அதோட எஃப்எம்பி கொடுங்க வாங்குங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு தடவை போய் ஓனர்கிட்ட வாங்கிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது. நீங்கள் இந்த என்கூம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு வில்லங்க சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு இதோட டாக்குமெண்ட் நம்பர் எடுத்துகிட்டு போய் டிஎன் ரெஜிஸ்ட்ரேட்டில் சர்டிஃபைட் காப்பி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டையுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் வாங்கிக்கலாம். நீங்கள் மூலப்பத்திரம் வேணும் அப்படின்னா இதே என்கூம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு இதோட மூலப்பத்திரத்தோட டாக்குமெண்ட் நம்பரும் எந்த இயரில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்ஆர்ஓக்கு நீங்கள் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு வந்து என்கூம்பரன்ஸ் டாக்குமெண்ட் கிடைச்சிடும். இது வந்து சர்டிஃபைட் டாக்குமெண்ட் தான். உங்களுக்கு வந்து அதுலேயே உங்களுக்கு வந்து QR கோட் கொடுத்துருப்பாங்க. அதே வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரோட தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து செல்லுபடியாகும். எங்கே கொடுத்தீங்களோ அது செல்லுபடியாகும். அது ஒரு நகல் மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கலாம். அது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லை, அது நகல் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா தகவலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தமிழ் நிலம் GIVOவில் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கான மொபைல் ஆப்பையும் நம்ம பார்த்தோம். மொபைல் ஆப்லையும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சிஸ்டத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா வெப்சைட் மூலமும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த GIVOவில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இது போக நீங்கள் பல ஆப்ஷனை பார்த்துக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட கான்ஸ்டியூஷனோட பவுண்டரி பார்க்கணும், எங்களுடைய ஊரோட பவுண்டரி பார்க்கணும், எங்களுடைய தாலுக்கோட பவுண்டரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இது எல்லாமே தமிழ் நிலம் GIVOவில் இருக்குது. இப்போ மொபைல் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபர்மேஷன் ஆப்புக்கு வந்துட்டிங்க அப்படின்னா நம்ம எப்படி வெப்சைட்டில் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இதிலே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டம் தாலுக்கா கிராம இன்ஃபர்மேஷன் கொடுத்து போய்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தை வந்து ஜூம் பண்ணி உங்கள் தாலுக்காவை ஜூம் பண்ணி உங்களுடைய சர்வே நம்பரை ஜூம் பண்ணியும் போய்க்கலாம். இப்போ பர்டிகுலர் ஊருக்கான நம்ம சர்வே நம்பரை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம வந்து வந்திருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 44ங்கிற சர்வே நம்பரை ஃபெச் பண்ண போகிறோம். அதோட டீட்டெயில்ஸ் ஃபெச் பண்ண போகிறோம். அதோட ரெஜிஸ்டர் எஃப்எம்பி பட்டா இது எல்லாமே டீட்டெயில்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். ஈவன் நீங்கள் PDF இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் உண்மையான அதாவது ஆத்தென்டிகேட்டட் பட்டா நம்பர் வேணும் அப்படின்னா ஆத்தென்டிகேட் பட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு போய் சர்வீஸ் வெப்சைட்டில் நீங்கள் போட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டா அப்படின்னா அதே வந்து உங்களுக்கு சொல்லிடும் என்ன டிஸ்ட்ரிக்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதோட ஓனர் நேம் என்ன, இதோட பட்டா நம்பர் என்ன ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் சொல்லிடும். பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஏரியா சொல்லிடுதுங்களா. இது நீங்கள் வந்து இதிலே வந்து நீங்கள் சர்வே நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கு. எந்த மாவட்டத்தில் எந்த தாலுக்காவில் எந்த கிராமத்தில் இருக்கிற சர்வே நம்பர், யார் ஓனர், என்ன ஏரியா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருது. இது வந்து ஓனர் இன்ஃபர்மேஷனில் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ வந்து நான் இந்த பட்டா நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா. அந்த பட்டா நம்பர் அந்த இன்ஃபர்மேஷன்லேயே இருந்துச்சு. அந்த பட்டா நம்பர் வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே பட்டா நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து உங்களுடைய மேப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்து பட்டாவையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே கொஞ்சம் வெப்சைட் வியூவில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் அங்கேயே பட்டா வந்துடும். நீங்கள் பட்டா நம்பரை போய் தனியாக டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹோப் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் நிறையா உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் வந்து ஒரு அப்டேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் பல தகவல்களை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.